அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைய பேர் வந்து மாடி தோட்டம் வீடியோ எடுத்து பார்த்துருக்காங்க. பட் இது வந்து பால்கனி தோட்டம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியல. இது எங்கள் வீட்டு பால்கனி தோட்டம். வாங்க என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இந்த மிளகாய் செடி தான் வச்சுருக்கேன். இந்த மிளகாய் செடி வந்து ரொம்பவே நல்லா பெருசாக படர்ந்து தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு காயும் காய்க்கவே இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு காய் வந்துருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்பவே குட்டியாக தான் இருந்துச்சு, ரொம்ப பெருசாலாம் இல்லை. ரொம்பவே குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு, க்ரீன் கலரில் இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ரெட் கலரில் ஆகி சுருங்கி கீழேயும் விழுந்துருச்சு. இந்த மாதிரி செடிகளுக்கு எந்த மாதிரி உரம் போட்டால் நல்லாயிருக்கும், நல்லா வளரும் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சு அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதுளை செடி வந்து இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி பூ மட்டும்தான் பூக்குது. பூ பூத்துட்டு அப்படியே கீழே விழுந்துருது. இது வரைக்கும் எந்த ஒரு காயும் காய்க்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 பூ கிட்ட பூத்து கீழே விழுந்துருக்குங்க. இப்போவும் இந்த மாதிரி பூத்துருக்கு. நான் காய் காய்ச்சா உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டா அது உளுந்துரும் தான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் ஆகிட்டு இருக்குது அந்த செடியில். நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன செடின்னு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதில் வந்து நான் எந்த ஒரு விதையும் போடாமல் எந்த ஒரு செடியும் வைக்காமல் தன்னால் வளர்ந்துச்சு. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பர்பிள் கலரில் பூ பூத்துச்சு. ஆனால் என்னென்னு தெரியாமல் என்னோடய சேனலில் வந்து நான் அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது வந்து கத்திரிக்காய் செடி அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு காயும் காய்க்கெல்லாம் பூ மட்டும்தாங்க பூக்குது. என்னன்னு தெரியலங்க, எனக்கு மட்டும் எல்லா செடியிலையும் இப்படி தான் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து அந்த மல்லிகைப்பூ, இது வந்து குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. இது நல்லா பூ பூக்குது. நான் இப்போ தான் வச்சுருக்கேன். இது நல்லாவே பூ பூக்குது. அதுக்கப்புறம் இது வந்து தக்காளி செடியில் இப்போ தான் பூ விட்டுருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு தக்காளி செடி வச்சுருந்தேன். நீங்கள் மாதுளை செடி பார்த்தீங்களா, அந்த கிட்டக்க வந்து நான் தக்காளி செடி வச்சுருந்தேன். அது நல்லா பழுத்து நாங்கள் பழமும் பறிச்சிருக்கோம். இது வந்து ஓம இலை ரொம்பவே நல்லது. ஒரு வீட்டுக்கு ஓம இலை கண்டிப்பாக வளர்க்கணும். ஏன்னா இது வந்து சளி, இருமல் இதுக்கு ரொம்பவே நல்லது. வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. இது வந்து பிச்சி பூங்க. இதுவும் நல்லா பூ பூக்குது. பூ வந்து நல்லா பூக்குதுங்க எங்கள் வீட்டை பூச்செடி மட்டும். இது வந்து பட்ரோஸு. எங்கள் ஊரில் வந்து இதை பட்ரோஸுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வைக்கிற செடியெல்லாம் பூச்செடியெல்லாம் நல்லாவே பூ பூக்குதுங்க. மற்றபடி நான் காய்கறி அப்படின்னு வைக்கும் போது அது வந்து பூ பூக்குறாங்க, பட் காய்க்க மாட்டாங்க. அது கொஞ்சம் மனவேதனையாக இருக்குது எனக்கு. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு, இல்லை நமக்கு மட்டும் தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருக்குது. இதுக்கு ஏதாவது உரம் போட்டால் நல்லா வளரும் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.